ஜப்பானில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்காது சிக்னல். இந்த மாதிரி வந்துட்டு சிக்னல் இருக்கும். இங்கே வந்து நிற்கிறவங்க அந்த மாதிரி நிற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு சிக்னல் போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து ரைட்டு லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டு போகலாம். இதே வந்து இப்போ உதாரணத்துக்கு வர்றவங்க இப்படி போகிறாங்கன்னு வைங்க, அவங்களும் போகிறதுக்கு இது இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க போகிற வரைக்கும் அவங்க நிற்கணும். அதுக்கிடையில் வந்துக்கிட்டு அடுத்த சிக்னல் இந்த மாதிரி ரெட்டு விழுந்துட்டாலுமே அவங்க வந்துட்டு போக முடியாது. அதுக்கப்புறம் போட்ட சிக்னலுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து போக முடியும். ஸோ அதே மாதிரி இந்த நடக்கிறதுக்கு இந்த சிம்பிள் போட்டால் தான் நான் நடக்க முடியும். நார்மலாக கிராஸ் பண்ண முடியாது. கிராஸ் பண்ணால் ஃபைனு. அதே மாதிரி இங்கே வந்து ரொம்ப எல்லாருக்குமே பொறுமை அதிகம். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி வெயிட் பண்ணி தான் போவாங்க. அதே மாதிரி இந்த சிக்னலில் கிராஸ் பண்ணும்போது ரைட்டு லெஃப்ட்டு பார்த்து தான் அவங்க வந்து போவாங்க, யாரும் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வந்து ஆக்சிடெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஜப்பானில். இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வில்லேஜு, சூப்பராக இருக்கும். இந்த ஏரியா ரொம்ப அமைதியாக அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். டோக்கியோ பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு கச்ச 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 கச்சான்னு இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே அமைதியாக நிறையா வந்து விவசாயம் பண்ணுறாங்க. இந்த சைடெலாம் விவசாய பூமி. இது வந்து நாங்கள் வந்து வரக்கூடிய மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டில் தான் வெஜிடபிள்ஸு அது இதுன்னு எல்லாம் வாங்குறது. யாக்கோ மார்க்கெட் ப்ளேஸ் நல்லாயிருக்கும். பெரிய சூப்பர் மார்க்கெட் இது. எவ்வளோ பெருசு பாருங்கள். இது வந்து என்னோடய ரூமில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மார்க்கெட்டு. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப இதுவாக வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்தீங்களா, இந்த ஜப்பானீஸ்லாம் வந்துட்டு ஒருத்தவங்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா தலையை ஆட்டி அவங்களுக்கு வந்துட்டு மரியாதை செலுத்துவாங்க. அது எந்த நாட்டுக்காரன்லாம் கிடையாது, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் மரியாதை செலுத்துவாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாருமே எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்துட்டு வேலையை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது, லவ் பண்ணி பண்ணுவாங்க, நேசித்து பண்ணுவாங்க வேலையை. அதாவது வந்து ஹார்ட் ஒர்க். இவங்களாம் அந்த ஒரு சோம்பேறித்தனம், இந்த அசால்ட்டாக வேலை பார்க்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்களுக்குலாம் வந்துட்டு பாடம் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அவங்க வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க. எவ்வளோ பெருசு பாருங்கள் மார்க்கெட். இங்கே வந்தால் ரொம்ப நல்ல டைம் போகும். ஏன்னு கேட்டாக்கா வந்துக்கிட்டு இங்கே எல்லாமே இருக்குது. ஃப்ரூட் செக்ஷனு, வெஜிடபிள் செக்ஷனு, அதே மாதிரி வந்துட்டு இந்த இருக்குது பாருங்கள். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாமே. அதாவது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த செடி மரம் இதுக்கெலாம் வந்துட்டு மருந்தெல்லாம் அடிக்க மாட்டாங்க, இயற்கை உரம் தான். அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி இங்கே ஆர்கானிக் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கேப்சிகம் பார்க்குறதுக்கு அப்படியே பிளாஸ்டிக் ஏதோ இது மாதிரி இருக்குது, ஆனால் ரியல். அதே மாதிரி நீங்கள் ஸ்லைஸும் போட்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் வாங்கிட்டு போய் அப்படியே குக் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த முழு பழமாகவும் வைப்பாங்க, இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டும் வைப்பாங்க. பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அது, இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் சமைக்கிறது. தோ மஷ்ரூமு இங்கே பாருங்கள். இது வந்து அந்த ஏதோ ஒரு லீஃப் எனக்கு தெரியல, ஏதோ இது மாதிரி இருக்குது, பர்கர் லீஃப் மாதிரி இருக்குது பார்க்க, ஆனால் பர்கர் லீஃப் இல்லை. இஞ்சிலாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுன்னு. இந்த ஊர் காசுக்கு வந்து 787. இங்கே வந்து என்னென்னா 729 தான் ரேட்டு, ஆனால் டேக்ஸோட 787. இங்கே எல்லாமே டேக்ஸ் தான். ஒவ்வொரு பொருளுக்கும் டேக்ஸு கட்டியே ஆகணும். அதே மாதிரி இங்கே வந்து வயசானவங்களாம் பாருங்கள் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. 80 இயர்ஸு 90 இயர்ஸ் ஆளுங்கள்லாம் வந்துக்கிட்டு அவங்க வேலையை அவங்களே சுயமாக செஞ்சுப்பாங்க. இப்போ பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊரில் அவங்களாம் வந்துட்டு பேரம்பேத்தி அனுப்புவாங்க, இல்லை பிள்ளைங்களை அனுப்புவாங்க. ஆனால் இவங்க வந்து இவங்களே வந்து வாங்கிட்டு போவாங்க.
காரணம் இவங்க வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே உழைக்கிறனால அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே பழகிருச்சு. அதே மாதிரி இவங்க சும்மாவும் இருக்க மாட்டாங்க, வீட்டில் கடை வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. செரிலாம் பார்த்தீங்களா, செரி ஃப்ரூட் எவ்வளோ, இங்கே போட்டிருக்கான் 1750. சரி வந்து இங்கே விலை கூட தான். ஃபைனலி தான் பில் கவுண்டர். இன்றைக்கி வீக் டேஸ்னால் வந்துக்கிட்டு கூட்டம் அவ்வளோவா இல்லை. சாட்டர்டே சண்டே வந்துட்டிங்கன்னா கூட்டம் அல்ல மோதும், நிறைய ஆஃபர் வேறு போடுவாங்க.